ஈவினிங் தம்பி கோவில் பக்கம் தான் போனால் போகிறப்ப அப்படியே என்னையை இறக்கி விட்றான்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்து ஓடியாச்சுங்க. டக்குன்னு போனதுமே சாமியை சூப்பராக பார்த்துட்டு அங்கே காலபைரவருக்கு வேறு பூஜை நடந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியில் எங்கள் வீட்டு பக்கம் வந்துட்டு 20 ரூபா கடைன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது. நான் கூட எப்படி என்னடா இருக்குன்னு சொல்லி யோசித்தேன். போய் தான் பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு சின்ன திங்ஸ்லேருந்து பெரிய திங்ஸ் வரைக்கும் எது எடுத்தாலுமே 20 ரூபா தான். எங்களுக்கே ஆச்சரியமாயிருச்சு. அம்மாவும் வீட்டுக்கு தேவையான நிறையா பொருள்லாம் அங்கேயே வாங்கிட்டாங்க. எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. வந்து மறுநாள் வந்து திருவாதிரைன்னு சொல்லிட்டு கோவில் அம்மாயி வர சொல்லியிருந்தாங்க. நானும் கோவில் போயிட்டேன். போனதுமே சாமி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நானே என்னடா முன்னாடி மட்டும் இவ்வளோ கூட்டமாக இருக்காங்களேன்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் சாமி சுற்றி வந்திருப்பாங்க போல். அதுக்கப்புறம் அப்படியே நடராஜரையும் பார்த்தாச்சுங்க. நடராஜர் அந்த இது வந்து இந்த ஒரு நாள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதையும் பார்த்து நல்லா அந்த பெரிய நடராஜரையும் பார்த்துட்டு அந்த கொட்டு சவுண்டுக்கு அப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோவிலே. நடராஜர்ன்றது வந்துட்டு சாமியோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க நடராஜருக்கு. ஸோ அவருக்கு பிடிச்ச வந்து களி இந்த செஞ்சுருந்தாங்க. இதில் அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சுங்க. அப்படி முந்திரி போட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த களி. அம்மா எனக்காகவே வாங்கி வச்சுருந்தாங்க. போனதுமே அதையும் சாப்பிட எடுத்து கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சுங்க.